அரசரிடத்திலும் கைகளிலும் கொடிய விஷமுள்ள சர்ப்பங்களோடு நிற்கும் பராக்கிரமசாலியான இந்த பயங்கர வீரனை நாகவிஷம் தீண்டாமல் வீழ்த்த வேண்டும். துணிவு கொண்டவர்கள் முன் வரலாம். பயமா இருக்கு. அடுத்ததாக கொடிய ஆயுதங்களை பயன்படுத்தும் திறமை மிக்க சூர புலிகளான விஜய வீரன், அமித்திரகேது, வித்யாவர்மன் என்ற இந்த சூரர்கள் ஆயுதத்துடன் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆயுதமில்லாமல் ஒருத்தனாக அவர்களை மோதி முறியடிக்க வேண்டும். துணிந்தவர் முன்வரலாம். சிறப்பு போட்டி. பலமிக்க குதிரை, பன்மடங்கு சக்தி உள்ளது. வீரியமிக்க குதிரை தன் இஷ்டப்படியை பாய்ந்து தீருமிதை பிடித்து அடக்கி நிறுத்த யாரால் முடியும்? ஆற்றல் உள்ளவர் முன் வரலாம். இவ்வளவு இளம் வயதில் இத்தனை வல்லமைகள், உன் துணிவுக்கும் திறமைக்கும் நீங்காத புகழ் பெறுவார்.
குமாரி இதுவரை வரனை தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் காசிராஜ்யத்து இளவரசர்களையும் பார்க்கலாம். வேண்டாம், வந்த வழியே போக விரும்புகிறேன். வந்த வழியில் போவதோ? என்ன யோசனை? குமாரி பேச்ச கேட்டீர்களா? வந்த வழியே போவோம். நான் நதிக்கு சென்று இப்போதே திரும்பி விடுகிறேன். சரி, போய் வாருங்கள். இணை சேர்க்கும் தேவனே நீ கேட்டதுண்டோ ஆகாச கங்கையின் அலையோசை ஓரோ நினைவிலும் எழும் காதல் கீதங்கள். உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கிறதா? இல்லையா குமாரி, கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். அது காட்டுக்கிளியின் சத்தம் தான் குமாரி. அதுதான் கேட்கிறதா? அது சோலை காற்றின் ஒலி. உங்களுக்கு ஒன்றும் கேட்காது. மாறுங்கள். நீங்களா? கோசல நாட்டில் நடந்த போட்டிகளில் வென்றவர் நீங்கள் தானே? நான் தான். தங்கள் பெயர்? சத்தியவான். இங்கு என்ன செய்கிறீர்கள்? இப்போது தண்ணீர் எடுத்து போகிறேன். அதன் பிறகு என்ன செய்தீர்? பிறகு வெட்டுவேன். நீங்கள் குமாரிக்கு தண்ணீர் கொடுக்க முயன்றது ராகம் என்று தெரிந்து கொண்டு மூன்று கொடுத்தேன். நீங்கள் இருப்பது அங்கே அந்த ஆசிரமத்தில். ஓஹோ, வனவாசிகளா? நீங்கள்? அதை தெரிந்து கொள்வதில் பிரயோஜனமே இல்லை. பயணத்தை தொடங்கலாமே. யார் என்று பேர் சொல்லாமல்? என் பேர் சாவித்ரி. குமாரி, தாங்கள் யார் என்பதை மறந்து விட்டீர்களா? பாருங்கள். யாத்திரையை நாம் தொடருவோமா? புறப்படுவதில் தாமதித்தாலும் தவறில்லை. புறப்பட்ட காரியம் ஈடேறிற்று. நாம் புறப்பட்டது சுயமரத்துக்காக. சுயம்பரம் ஆயிற்று. சுயமரம் ஆயிற்றா? அதோ காட்டில் மரம் வெட்டி வாழ்கின்ற ஒரு சாதாரணமானவனே என்னாக விரும்பினாளா? எத்தனையோ ராஜ்யங்களுக்கு போனாயே, அங்கெல்லாம் ஒரு தகுதியுள்ள ராஜகுமாரனை குமாரி சந்திக்கவில்லையா? எல்லா ராஜகுமாரர்களை காட்டிலும் அருகதையுள்ளவர் அந்த விறகு வெட்டிதான் என்று எனக்கு தோன்றியது. மகளே, மன்னன் மகள் மகாராணியாக போகிறவள். அது குறித்து என் சொந்த கருத்தை சொல்லக்கூடாதா? எனக்கு இஷ்டமுள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்து விவரம் இங்கு அறிவிக்கத்தானே அமைச்சருடன் போக என்னை அனுப்பினீர்கள். எனக்கு இஷ்டமுள்ள ஒருவரைத்தான் தேர்ந்தெடுத்தேன். நான் முடிவெடுத்ததை ஒழிக்காமல் சொன்னேன். விவாகம் வேண்டும் என்று வாதாட வரவில்லை. என்னை பெற்றவர்கள் பேசி அனுசரித்தே நடந்து கொண்டேன். நான் இஷ்டப்படுகிற ஒருவரை என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு விவாகமே வேண்டியதில்லை. சிக்கல் தீர்ந்ததா? உன்னுடைய மனதை மாற்றிக்கொள். அது சரிதானா தந்தையே? சுயம்பரம் 2 முறையா நடக்கும்? அது ஒரு தடவைதானே நடக்கும். நான் ஒருவரை விரும்பிவிட்டேன். அது நடக்காதென்றால் நான் சகிப்பேன். மனதாலும் மற்றொருவரை நினைக்க மாட்டேன்.
மரணம் வரை அது நடக்காது. மகளே, அம்மா, நீ சிறு குழந்தை அல்ல. தெரிந்தும் என்னை எதற்காக நீங்கள் அனுப்பினீர்கள்? இது வாதித்து வெல்லுகின்ற விஷயமா மகளே? தீர்மானத்தை நீ திருத்தித்தான் ஆக வேண்டும். நாளை மணிமுடி சூட இருக்கின்ற ராணி நாள். வாக்கு மாறாதிருக்க இன்றே படிக்க வேண்டும் இல்லையாம்மா? இவ்வாறு ஒரு தர்ம சங்கடத்தில் எங்களை ஆழ்த்துவாய் என்று நினைக்கவில்லை. என்னை சுயமரத்துக்கு விடாதிருந்தால் இந்த நிலை விட்டது தப்புதான் என்று தெரிகிறது. என்ன இருந்தாலும் இதற்கு காரணம் நான் தான். இனி பரிகாரம் காணாமல் வழியில்லை. என்ன பரிகாரம்? காட்டில் விறகு வெட்டி வாழ் முருகனை கோட்டை கழித்து வாழ வைப்பதா? வேண்டாம்மா, நான் என் துணைவருடன் சேர்ந்து காட்டிற்கே போய்விடுகிறேன். புண்படும் உங்களுக்காகவே போகின்றேன். இவ்வளவு தூரம் வந்துவிட்டது. இதில் இனிமேல் பின்வாங்கி போவதில் பிரயோஜனம் இல்லை. அந்த விறகு வெட்டியை காட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து கோட்டையில் வாழும் கோமுகனாக மாற்றினால் தான் நமக்கு நிம்மதி. மக சுந்தரி, மாப்பிள, இவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாருக்குத்தான் பிடிக்காது சுந்தரி? கொஞ்சம் ஒட்டி நின்று. மகளே, அந்த வயசான விதூஷக பயலுங்க, இந்த ரத்ன வியாபாரி எங்கே? 2 பேரும் ஒன்றுதானே. அதுதான் ஒரே தெய்வத்தின் சிருஷ்டி. என்ன வேதாந்தம், என்ன வேதாந்தம்! மகளே, வேதாந்தத்துல மூழ்கிறதுக்குள்ள இவரை உள்ள அழைச்சிக்கிட்டு போய் வருகிறேன் சுந்தரி, சுந்தரி. என்னப்பா பாக்குற? அங்க என்ன வியாபாரம் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு கண்ணால பார்த்த.